Sum number 5. Create an accounting equation on the basis on the following transactions. First one, Rakesh started business with a capital of 1,50,000 cash account and capital account. Next one, deposited money with the bank 80,000. இப்போ நம்ம கிட்ட கேஷ் எவ்வளவு அவைலபிளா இருக்குது 1,50,000. அதுல இருந்து 80,000 எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றோம். So first one cash asset, another one bank. Third one, purchased goods from Mahesh and paid through debit card rupees 25,000. மகேஷ் கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், பட் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது கிரெடிட் பர்ச்சேஸ் இல்ல, ஏன்னா டெபிட் கார்டு மூலமா நம்ம பணம் வந்து அதுக்கு பே பண்ணிட்டோம். தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், sold goods costing 10,000. Costing means purchase price to Mohan for rupees 14,000. 10,000 worthable goods 14,000 நம்ம சேல்ஸ் பண்றோம். Who pays through debit card? அந்த நம்ம சேல்ஸ் பண்ற அமௌண்ட்டை வந்து அவன் இமிடியேட்டா டெபிட் கார்டு மூலமா நமக்கு பே பண்ணிட்டாங்க. த்ரூ டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடையாது, கேஷ் பர்ச்சேஸும் இல்ல, பேங்க் மூலமா அந்த அமௌண்ட் அவங்க நமக்கு கொடுத்துறாங்க. ஓகே, மணி ரிசீவ்டு. Next one, commission received by check and deposited the same in the bank rupees 2,000. commission receive பண்றோம். So இது வந்து income. செக்கா ரிசீவ் பண்ணிட்டு அது இமீடியட்டா பேங்க்லயும் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் நமக்கு வந்து இன்கம். நெக்ஸ்ட் ஒன், பெய்ட் ஆஃபீஸ் ரெண்ட் த்ரூ ECS. ஆஃபீஸ் ரெண்ட் வந்து ECS மெத்தட் மூலமா நம்ம வந்து பே பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன், sold goods to Raman for rupees 15,000, of which rupees 5,000 was received at once. ராமன்றவருக்கு நம்ம குட்ஸ் சேல்ஸ் பண்றோம். எவ்வளவு ரூபாய்க்கு? 15,000க்கு. இந்த 15,000க்கு சேல்ஸ் பண்றதுல 5,000க்கான அமௌண்ட் வந்து அவர் கொடுத்துட்டாரு, மீதி பேலன்ஸ் வந்து அன்பெய்டு. சொல்யூஷன், in the books of Rakesh, accounting equation, assets equal to equities, asset column, cash, bank, stock and debtors, then capital. First one, Rakesh started business with a capital of 1,50,000, cash column 1,50,000 and capital 1,50,000. Next one, deposited money with the bank 80,000. இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிற அமௌண்ட் வந்து 1,50,000. ஸோ இதுல இருந்து தான் நம்ம டெபாசிட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் 80,000. இது 80,000 எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றோம். ஸோ பிளஸ் 80,000. 1,50,000 மைனஸ் 80,000 70,000 plus 80,000 1,50,000 capital column. Next one, purchased goods from Mahesh and paid through debit card. So purchased goods comes in. So stock column 25,000. So debit card மூலமா தான் இதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்றோம். பேங்க் காலம் மைனஸ் 25,000. பேங்க்ல டெபிட் கார்டை யூஸ் பண்றப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸுக்கு கொடுக்கும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், அதனால மைனஸ் 25,000. ஸோ 70,000 பிளஸ் 55,000 பிளஸ் 25,000 dash 1,50,000. Next one, sold goods costing rupees 10,000 to Mohan for 14,000. இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிற ஸ்டாக் எவ்வளவு? 25,000. இதுல இருந்து 10,000 நம்ம சேல்ஸ் பண்றோம். ஸோ மைனஸ் 10,000. யாருக்கு சேல்ஸ் பண்றோம்னா மோகனுக்கு
பட் மோகன் வந்து இமீடியட்டா அதுக்கான அமௌண்ட்டை டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிடுறாரு. ஸோ டெபிட் கார்டு மூலமா பே பண்றதுனால நம்ம கையில வந்து காசு வராது. ஸோ கேஷ் காலம் புட் டேஷ். தென் இந்த அமௌண்ட் எங்க கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 14,000. $70,000 plus 69,000 plus 15,000. Then the sales பண்றதுல வர profit எவ்வளவு 4,000. இந்த 4,000 rupees capital ஆட் பண்ணிரோம் plus 4,000. 1,54,000. Next one, commission received by check and deposited the same in the bank. Commission received வந்து income. So இந்த commission received யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா proprietor தான் அந்த commission எடுத்துப்பாரு. So capital columnல add பண்ணிக்கிறோம். அடுத்தது இவங்க எங்க டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா பேங்க்ல. So cashல வராது. ஜஸ்ட் இது வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட். எக்ஸ்பென்சஸ்னு வரும்போது நம்ம வந்து கேஷ் அண்ட் கேபிட்டல் மைனஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்கம் கமிஷன் ரிசீவ்டுன்றப்ப இது இன்கம். இன்கம்னு வரும்போது கேபிட்டல் அண்ட் கேஷ் ஆர் பேங்க் காலம்ல நம்ம வந்து அதை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பேங்க் காலம் பிளஸ் 2,000. தென் கேபிட்டல் காலம் plus 2,000. 1,56,000. 15,000 stock column. Then 71,000 and cash column 70,000. Next one, paid office rent through ECS. ECS meaning electronic clearing services. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் என்னன்னு சொல்றோம் ECS. அப்போ ஆபீஸ் ரெண்ட் வந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து நம்ம யாருக்கு ரெண்ட் பே பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறோம். ஸோ கேஷ் காலம்ல எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம பண்ண மாட்டோம். பட் பேங்க் காலம்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ பேங்க்ல வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். -6,000. இது வந்து எக்ஸ்பென்ஸ், அதனால கேபிட்டல்லையும் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். -6,000. So 1,50,000. 15,000 plus 65,000 plus 70,000. Then last one, sold goods to Raman for ₹15,000, of which ₹5,000 was received at once. நம்ம கிட்ட இப்ப goods எவ்வளோ அவைலபிளா இருக்குது 15,000. இந்த 15,000 goodsஐயும் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். So minus 15,000. இந்த 15,000 நம்ம சேல்ஸ் பண்றோம் இல்லையா, இதுல 5,000க்கான அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் காலம்ல பிளஸ் 5,000. பேலன்ஸ் 10,000 வந்து அவங்க கிட்ட நம்ம அப்புறமா தான் வாங்க போறோம். ஸோ டெட்டாஸ் காலம்ல 10,000. டோட்டல் 75,000 கேஷ் காலம் பிளஸ் 65,000 plus 0 plus 10,000. Then capital column 1,50,000. Accounting equation. $75 plus 65 plus 10, 1,50,000 equal to equities 1,50,000. Sum number 6. Create an accounting equation on the basis of the following transaction. First one,
started business with cash rupees 80,000 and goods rupees 75,000. So assets column first one cash, next one goods. Next, sold goods to Shanmugam on credit for rupees 50,000. Shanmugam அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்றோம் 50,000 worthable goods. Next one, received cash from Shanmugam in full settlement 49,000. So அவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட் 50,000, அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது 49,000. So நம்ம அவருக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறோம். Next one, salary outstanding 3,000. So outstanding salary liabilities. So capital, another one equity side, first column capital, another one outstanding expenses. Next, goods costing rupees 1,000 given as charity. நம்ம கிட்ட இருக்கிற goodsல ஒரு 1,000 rupees worthable goods வந்து நம்ம charityக்காக கொடுத்துட்டோம். Okay. Next one, insurance premium paid rupees 3,000. Insurance premium expenses. So expenses rupees 3,000, cash and capital column minus பண்ணிரும். Next one, out of insurance premium paid. நமக்கு 3,000 pay பண்ணிருக்கிறோம் இல்லையா, இதுல prepaid is 500. Prepaid is nothing but paid in advance. Next மந்த்க்குள்ளத இந்த மந்த்ல நம்ம சேர்த்து கொடுக்கறதா என்னன்னு சொல்றோம் prepaid. So prepaid outstanding வந்து நம்ம எப்படி liabilities னு சொல்றோமோ அதே மாதிரி prepaid வந்து நம்ம வந்து assets னு எடுத்துப்போம். Okay. Solution in the books of name எதுவும் மென்ஷன் பண்ணல. So நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க நேம் கூட எழுதிக்கோங்க. Accounting equation, assets equal to equities, asset side cash, stock, debtors, then prepaid expenses, equity side capital and outstanding expenses. First transaction, started business with cash rupees 80,000. So cash column 80,000 and goods rupees 75,000. So stock column 75,000. So capital column total 1,55,000. Next one, equation 80,000 plus 75,000 plus equal to 1,55,000. Next one, sold goods to Shanmugam on credit for rupees 50,000. So நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் அவைலபிள் ஸ்டாக் வந்து 75,000. இதுல இருந்து 50,000 நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ண போறோம். So minus 50,000. Next இது வந்து credit sales. So debtors column plus 50,000. Total 80,000. Equation 80,000 plus 25,000 plus 50,000, then capital 1,55,000. Next one, received cash from Shanmugam in full settlement rupees 49,000. Shanmugam அவர் கொடுக்க வேண்டிய 50,000 அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்றாரு. எவ்வளவு கொடுக்கறாரு? 49,000. So Shanmugam column 50,000. Then cash column 49,000 plus 49,000. So அங்க full settlement நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அங்க 50,000 தான் போடணும். இதுல 49,000 போடக்கூடாது. நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்றதுல நமக்கு வந்து லாஸ் இல்லையா? So capital column minus 1,000. So equation 1,54,000 plus stock column 25,000, 1,29,000. Next one, salary outstanding rupees 3,000. So outstanding liabilities. So liabilities column, outstanding expenses column plus 3,000. Then the outstanding amount வந்து capital include ஆயிருக்குது இல்லையா? So அது வந்து அதை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் 3,000 டேஷ்
1,29,000 cash column plus 25,000 plus dash equal to 1,51,000 plus 3,000. Next one, goods costing rupees 1,000 given as charity. So நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் 25,000ல 1,000 worthable goods வந்து நம்ம charity பண்றோம், donation பண்றோம் இல்லையா. So இதுல இருந்து 1,000 decrease ஆயிடும், minus 1,000. Charityன்றது owners வந்து கொடுக்கிறது இல்லையா. So owneரோட amountலையும் capital columnலையும் minus 1,000. So equation 1,29,000 plus 24,000 plus 1,50,000 plus 3,000. Next one, insurance premium paid, expenses. So cash and capital column minus 3,000. Capital column minus 3,000. So 3,000, 1,47,000 plus 24,000. Cash column 1,26,000. Out of insurance premium paid, prepaid is rupees 500. So நம்ம பே பண்ண பிரீமியம் 3,000ல 500 rupees வந்து அட்வான்ஸா பே பண்ண, நெக்ஸ்ட் மந்த்துக்காக நம்ம இப்பவே அட்வான்ஸா பே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட் வந்து நம்மளோட காசு தான் இல்லையா, அதனால இது வந்து அசெட். ஸோ ப்ரீபெய்டை வந்து நம்ம அசெட்டை தான் ட்ரீட் பண்ணிப்போம். ஸோ அசெட் காலம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் பிளஸ் 500, தென் கேபிட்டல் காலம் ஆல்சோ பிளஸ் 500. ஏன்னா அங்க எக்ஸ்பென்சஸ்ல 3,000 மைனஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த 3,000ல இந்த 500 இன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ இது நம்ம அமௌண்ட் தான், அதனால இதுல இருந்து இதை வந்து எடுக்கிறதுக்காக இங்க வந்து பிளஸ் 500 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கேபிட்டல் காலம் டோட்டல் 1,47,500 plus 3,000 outstanding expenses, then prepaid expenses 500, debtors no balance, then stock 24,000 and cash column 1,26,000. Accounting equation 1,26,000 plus 24,000 plus 500. Then here 1,47,500 plus 3,000. So equity side total 1,50,500. Then here also asset side 1,50,500.